அது மீசைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. குரங்கினுடைய மலிக்கப்படாத மயிர் தான், வேற ஒண்ணும் இல்லை. விதவிதமாக மீசை வச்சாங்க. ஆனா வீரத்தை அங்கேயே தொலைச்சு விட்டாங்க. ஹிட்லர் மீசை, அதுல சில பேர் மீசையை பழச முறுக்கி விட்டு எலும்புச்சம்பளத்தை அதுல வைக்கிறது. எலும்புச்சம்பளம் வைக்க எத்தனையோ இடம் இருக்கு. அவங்க மீசையை ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி கொண்டா எலும்பு மீசையை முறுக்கி விட்டு அதுல எலும்புச்சம்பளத்தை வச்சது. எத்தனை வகையான கிடைங்க. திருமங்கலம் பக்கத்துல ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு இளைஞர் மீசை வைத்ததற்காகவே கட்டி வச்சு அடிச்சாங்க. அந்த மீசை இருக்கிறதுலையோ வளர்த்ததுலையோ இவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஆனா அவங்க மீசை வச்சிருக்கிறது இவருக்கு பயங்கர டிஸ்டர்பா இருக்கு. நீ எல்லாம் மீசை வைக்கலாமா? அது போல தொடர் ஆறு நல்ல கண்ணு சமீபத்தில் நம்ம விட்டு பிடிச்சாரு. அவர் ஒரு முறை ஒரு சிறை தண்டனையின் பொழுது அவர் மீசையில நெருப்பு வச்சு விட்டாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பிறகுதான் எதுக்கு இந்த இம்சனர் மீசை கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை, மீசையை எடுத்து விட்டார். மீசை பற்றி ஏராளமான கதைகள் இருக்கிற பொழுது எனக்கு தெரிந்து ஒரு 5000 10,000 வருஷமா அது மீசைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. குரங்கினுடைய மலிக்கப்படாத மயிர் தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம குரங்கா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணாத ஏரியா, அவ்வளவுதான். தாண்டி அதை ஒண்ணும் இல்லை. அவ்வளவு தூரம் அந்த மீசையை இவங்க கட்டமைச்சு 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 ஒரே வரிதான். நீங்க தமிழ்ல சொற்றொடர் மாதிரி அது. அப்ப பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லடா, மீசை என்பது வெறும் மயிர். நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. யாராவது மீசையை பார்த்தாலும் எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் நாங்க வாயை குத்திக்குவேன். ஏற்கனவே எங்காலும் சொல்லிட்டாரா மீசை என்பது வெறும் மயிர்.